அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நாட் ஓன்லி குவான்டிட்டி பட் ஆல்சோ குவாலிட்டி. கல்வியினுடைய தரம் உயர வேண்டும். அந்த கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் படிக்கிற பொழுதே அவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். படிக்கிற பொழுதே பல்வேறு துறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அறிவித்த திட்டம் நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்தை இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக இன்று இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் அந்த இளைஞர்களை எல்லாம் இன்று இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். விளையாட்டையும் சரி, நேற்றைக்கு முதல் நாளோட பேசும்போது சொன்னார், நீங்கள் விளையாட்டிலேயும் சிறந்து விளங்க வேண்டும், கல்வியிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி சொன்னார். அதான் உண்மை. அப்படி இருந்தால் தான் வளர முடியும். அந்த வளர்ச்சி நமக்கு தேவை. அந்த எண்ணத்தோடு தான் ஆரம்ப கல்வியிலேயே நீங்கள் படிக்க வேண்டும். இன்னொன்று சொன்னார் கலைஞர். இப்ப தளபதி காலை உணவு திட்டம். நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்க மனோ தங்கராஜா கேட்பாருங்க, கன்னியாகுமரியில் படித்தாலும் இப்படி கஷ்டப்பட்டு படித்தாலும் காலையில் ஸ்கூலுக்கு போனோம்னா வீட்டில் போய் டிஃபன் கேட்டோம்னா போடா இப்போ எங்கடா டிஃபன் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்னைக்கு காலை சிற்றுண்டியும் வழங்குகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழகம். அது மட்டும் இல்லைங்க, படிக்கணும் 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? படிக்கிறதுக்கு நிதி உதவி வேண்டும். நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த ஹாஸ்டலில் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அந்த ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மாதம் 21 ஆனால் பணம் கட்டணும். 21 பணம் கட்டணும்னா இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறது 65, 66. அங்கே ஹாஸ்டலுக்கு போய் ஹாஸ்டலில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் எங்கள் ஊர் இடையாறு கிராமம், அதுக்கு பேசணும். அது பேசணும்னா அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சொல்லி அவர் போய் எங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா இட்டுன்னு வருவார். இட்டுன்னு வந்து அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் தின்னு எனக்கு போய் இட்டுன்னு வரதுலாம் ½ hour ஆகிடும் தான். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசணுங்க. நான் ஹாஸ்டல்லையே அந்த ஃபோன் இருக்கிற ரூம்லேயே உட்காந்துருக்கணும். உட்காந்து பேசும்போது, பாப்பா 21 பணம் கட்டணும்பா, 75 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்ததுப்பா. அப்போல்லாம் 75ங்கிறது இப்போ 7500, 75,000, 75 ரூபா கட்டணும்பா அப்படின்னு. அப்படின்னு சீக்கிரம் பணம் அனுப்பா அப்படின்னு. சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். அவர் போய் எங்கள் அம்மா கிட்ட போய் மரகதம் எங்கள் அம்மா பேருக்கு உன் கழுத்தில் இருக்கிற செயினை கொஞ்சம் கூட வாங்கி அடவை வச்சு பையனுக்கு காசு கட்டிட்டு அப்படியே இந்த நெல் அறுத்த உடனே மூட்டாங்க கொடுத்துட்றான்னு. நம்ம போன தடவை இப்படி தான் சொல்லி வாங்கி போனேன், செயின்கானா நெல்லிங்கானான்னு எங்கள் அம்மா சொல்லி சண்டை போட்டு செயினை கொடுத்துருவாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு படித்த காலம். நாங்கள்லாம் வயசானவங்களுக்கு தெரியும். அப்படிலாம் ஹாஸ்டலில் இங்கே படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு அதையெல்லாம் உணர்ந்த தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அதன் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் அவர்கள் கல்லூரிகளில் சேர்ந்தால், எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும், பிரைவேட் காலேஜில், கிறிஸ்டின் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, வேறு எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். முதல்ல அவர் போடும்போது அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்குன்னு போனார். அதையும் என்ன பண்ணாரு? அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் உண்டு என்று சொல்ல அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர். ஏன்னா இங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்க காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர். நான் சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் எதுக்கு இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா, படிக்கிற மாணவர்கள் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும். உங்க பாட்டியை போய் கேளுங்க, உங்க தாத்தாவை போய் கேளுங்க, நீ ஏன் போனியா, படிச்சிருக்கியா, என்ன படிச்சிருக்கன்னு கேளுங்க. பாட்டிலாம் படிச்சிருக்குமா? ஏன் படிக்கல? ஏன் உங்க பாட்டி அம்மாலாம் ஏன் படிக்கல?
தெரியாதா உங்களுக்கு? ஏன் படிக்கல? அவங்க அப்பா அம்மா படிக்க அனுப்பல. பொண்ணு வயசுக்கு வந்தவொடனே நீ போய் சமைக்க கற்றுக்கிடி, சமைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஆக்கி போடுவ கட்டின்னு போனேன்னு சொல்லி வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைங்கள்லாம் படி 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 என்று படிக்க வைக்கிறீர்கள் அல்லவா? அதுதாமா பெரியார், அண்ணா, கலைஞர் கொண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சி. அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். ஆகவே இந்த சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற பொழுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியாவை பற்றி சொல்லுகிற பொழுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு வேற்றுமைகள் இருக்கலாம், இது வரலாற்றில் இருப்பது. அவைகளையெல்லாம் ஒழித்து எல்லோரும் சமமாக வேண்டும். அந்த சமத்துவத்தை அடைகிற வரையில் எல்லோருக்கும் சில சலுகைகளை, உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுதாங்க நம்முடைய நோக்கம். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய நோக்கமே அதுதான். அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார். இங்கே ஜாதியத்தின் அடிப்படையில் பல்வேறு வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை போன்றவைகளெல்லாம் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் ஒழிக்க வேண்டும். இது இங்கே இருக்கிறவர்கள ஒழிக்க முடியாததான் அவர் என்ன பண்ணார்? புத்த மதத்துக்கே போயிட்டார் அம்பேத்கர். ஆக இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது இந்த சமத்துவம் வளர வேண்டும். அதில் இந்த சிறுபான்மையினர் அவர்களுக்கு ஒரு காலத்தில் படிப்பதற்கு உரிமை இல்லை. சிறுபான்மையினர் மட்டும் கிடையாது, இந்த சோகால்டு ஹிந்துஸ், இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களே ஒரு உயர்ந்த ஜாதி மட்டும்தான் 3% இருந்தவங்க தான் இங்கே நம்முடைய வில்சன் சொன்ன மாதிரி அவங்க தான் இன்னைக்கும், அதுவும் நீதித்துறையில், அவர் இருக்கிற துறையில், வழக்கறிஞர்லேருந்து நீதித்துறையிலேருந்து எல்லாம் அவால் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு இந்த சமூக நீதி கொள்கை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும்.